வெளியவா பார்க்கலாம். ஹேய் பூனைக்குட்டி. யார்கிட்டயாவது சொன்ன? கசஹாரா, கசஹாரா, உனக்கு உண்மையிலேயே பூனைங்கன்னா பிடிக்குமா? ஏன் உனக்கு அதெல்லாம் பார்த்தா வினோதமா இருக்கா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் அந்த இடத்துல இருக்கும்போது நீ ஏன் என்ன வந்து அங்க பார்த்த? இதுல அசிங்கப்பட எதுவும் இல்ல. நான் இதை தப்பா நினைக்கல. எனக்கு இது பிடிச்சது. மியாவ்னு சொன்னியே. மியாவ். நீ என்ன கிண்டல் தானே பண்ற? சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட பூனை இருக்குல்ல? ஒரு வாட்டி நான் வந்து அத பார்க்கலாமா? ஓகே ஓகே பை, நாளைக்கு பார்க்கலாம். எவ்வளவு வேகமா ஓடுறா?不得意だった強がることに慣れすぎてた日常の繰り返しの中ふわり風が吹いた暗黙のルールなんてまるでなかったようなイノセント諦めてた心に淡く笑顔灯る君の気持ちまっすぐに受け取る資格すらない本当はすごく嬉しいんだよ言葉にできなくてどんな瞬間も気づけば君のこと思い浮かべ昨日より自分のこと好きになってくありがとうって言葉じゃ乗せきれない感情に振り回される今が続けばいいのになஇலை இருக்கு. நிஷிமுரா, எல்லாத்துக்கும் நீ சூப்பரா தண்ணி ஊத்துன. ஹே ஹே, அடுத்த வாட்டி இந்த செடிகளுக்கெல்லாம் நானே தண்ணி ஊத்துறேன். அதுக்குள்ள வந்துட்டோம். யா, அப்படின்னா உன் கூட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும். நான் உனக்கு என்னால நாளைக்கு முடியல. start பண்றேன். ஓகே. ரொம்ப நல்ல விஷயம். நான் ரொம்ப ஆர்வமா ஒரு இருக்கேன் நிமிஷம். நிஷிமுரா. இது உன் முடியல இருந்தது. Thank you so much. பரவாயில்ல. இது நியாயமே இல்ல கசாஹாரா. என்ன சொல்ற? எப்ப நீ என்னை விட நிஷிமுரா கூட இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனன்னு சொல்லு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாதா? நான் இது ஜஸ்ட் நார்மலா தான் பண்ணேன். எது? இது ஜஸ்ட் நார்மலா? அப்படின்னா நீ இவ கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? எப்பவுமே இப்படிதான் உளறுவியா? Thank you so much. உன்னை புகழ்ந்த மாதிரி தெரியுதா? அப்படின்னா ஷிஃப்டான கசாஹாராவும் மரணத்தின் நிழலான நிஷிமுராவும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கேட்கவே நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நாங்க ஜஸ்ட் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டியூவல். நிக் நேம வச்சு கலாய்க்கிறத நிறுத்து. ஆனா உன்னோட பேர் ரொம்ப சூப்பரா இருக்கே. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஓ
குட் மார்னிங் தக்காதா. குட் மார்னிங். உண்மையிலேயே நீதான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கியா? ட்ரிப்புக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு தோணுச்சு. நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே பார்க்க சூப்பரா இருக்கு. ஓ தேங்க் யூ. இப்போ ஹீனோ மட்டும்தான் வரணும். ஆமா, எப்பவுமே இவன் தான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நானும் இந்த வாட்டி தக்காதாவை கண்டிப்பா ஹாப்பியா வச்சிருக்கணும். இன்னைக்கு நான் கண்டிப்பா தக்காதாக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பேன். தக்காதா, நீயும் ஆ? இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்க. ஆ? எப்படி சொல்ற? எப்படின்னா இவன் பர்சனாலிட்டி பத்தி சொன்னா அப்புறம் லுக் நல்லா இல்ல நினைச்சுப்பான். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் என்ன தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆ? உன்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஷிமுரா. உன்னோட இந்த கர்ஸ் பவரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு நிஷிமுரா. என்னை விட ரொம்ப கூலா இருக்க. அதனாலதான் என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. நான் தானே இப்ப தக்காதாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆ. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். ஐம் சாரி. நான் லேட்டா வந்துட்டேன். முறையா இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டது என் கைக்கு ஒத்துக்கல. ஓ, என்னாச்சு தாக்காதா? முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிருக்க? ஆ? ஆ. அதான் எனக்கும் தெரியல. ஏய், சண்டே டிவில கோஸ்ட பத்தி பண்ண ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல உன்ன பார்த்தேன். அந்த பேய் உண்மையிலேயே பார்க்க ரொம்ப வினோதமா இருந்தது. அது ஒண்ணும் நான் கிடையாது. நீங்க அந்த லைவ் பாட்காஸ்ட் பத்தி தானே சொல்றீங்க? அதுல இருக்க பேய் கண்டிப்பா நிஷிமுராவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நிஷிமுரா சண்டே ஃபுல்லா என் கூட இருந்தா. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா, இது ஒரு டேட். டேட்க்கு போனீங்களா? இல்ல இல்ல, நாங்க சின்ன பசங்க தானே. நாங்க ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணோமே. அதுதான் டேட். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா ஜூக்கு போனோம். அதுக்கு பேர் தான் டேட். நிஷிமுராவும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா. அதுதான் டேட். நான் தான் அப்படி சொல்ல மாட்டேன். இல்ல, அது டேட் தான். உன் முகத்திலே தெரியுதே. ஆனா எங்க கூட ஹீனோவும் இருந்தானே. அப்போ அது டேட் இல்ல. நல்ல வேளை. ஆனா நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேனே. நான் உமியா மீட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படின்னா நீயும் டேட்டிங் போனியா? என்ன சாங் அது? எவ்வளவு நேரமா வர? பார்க்க விட்டு வெளியே வந்ததுல இருந்தே. அவ்வளவு நேரமாவா? ஆமா, நீ ஒரு சாங் பண்ணி, அது என்ன? ப்ளீஸ் அத பத்தி மட்டும் கேட்காத. ஏன் கேட்க கூடாது? அது வந்து நான் அத ஜஸ்ட் எனக்குள்ளேயே தான் பாடிக்கிட்டு வந்தேன். அப்படின்னா இது ஒரு கர்ஸ் சாங்கா? கிட்டகவ என்கிட்ட சொன்னா நீ பாடுற பாட்டெல்லாம் ஒரு கர்ஸ் தான்னு. அப்படியே சொன்னா என்ன ஃபுல்லா அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். உன்னோட அந்த சாங்ஸ் கூட கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹே ஹே, எனக்காக அந்த பாட்டை நீ இன்னொரு வாட்டி பாடுவியா? எதுக்காக அதை கேட்க இவ்ளோ ஆசைப்படுற? ஏன்னா கர்ஸ்டு சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட நான் நினைச்சதை விட இது ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஓ, உன் பேக் என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன்.
என் பேக்கை வாங்கி வச்சாலும் நான் பாட்டு பாட மாட்டேன். இவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான் போலயே. கர்ஸ்ட் சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். Scallion, scallion, da-da-da-da-da, taco. Scallion, scallion, da-da-da-da-da. நான் நினைச்சதை விடவே இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஏன் அப்படி? தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒண்ணும் வராது. ஹே ஹே தக்காதா, ஓ, illicit fraternization என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்னது? அது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கிற ஒரு விஷயம். தக்காதா, நீ அத உனக்கு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்க. என்ன? நிஜமாவா? தக்காதா, நீ நிஷிமுராவோட ரொம்ப க்ளோஸா இருக்கல்ல? நிஷிமுரா கூட க்ளோஸா இருக்கிறதும் ஒரு எலிசைட் ஃப்ராக்டலைசேஷனா? அது ஃப்ராக்டலைசேஷன் இல்ல, ஃப்ராட்டர்னைசேஷன். ஆமா ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போல்லாம் ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்க கிட்ட க்ளோஸா பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம். நீ வேற ஆல்ரெடி நிஷிமுரா கூட க்ளோஸா இருக்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தா அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி மட்டும் நடக்க கூடாது. ரொம்ப பாவம். பிரச்சனையாகுமா? அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதானே? எதுக்காக அப்படி சொல்ற? அது வந்து நீங்களும் தான் என்கிட்ட வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா அதுவும் தப்பு தானே. இப்ப என்ன பண்றது? என்னால உங்களுக்கும் நிஷிமுராக்கும் இப்ப தேவையில்லாம பிரச்சனை ஏற்பட போகுது. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக மன்னிப்பு கேக்குற? இவ ரொம்ப நல்லவனா இருக்கானே. பரவாயில்ல தக்காதா. பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலா பேசுறது எல்லாம் தப்பு கிடையாது. நிஜமாவா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன்கிட்ட மட்டும் நான் பேசாம இருந்திருந்தேன்னா தனிமையா இருந்து அப்படியே செத்திருப்பேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் தான். அட எங்க அப்பா, ஒரு சீனியரோட கிறிஸ்மஸ் ஈவ்ல ஒண்ணா இருக்கிறது. லைப்ரரி ஆபீஸ்ல நீங்க 2 பேர் மட்டும் தானே? அட இச்சிக்கோ, நிறுத்து. இப்போ எதுக்காக என்ன கிண்டல் பண்ற? ஆமா, அவன் புக்ஸ் எல்லாம் படிப்பானா? ஆமா ஆமா, என்னை விட அவன் அதிகமாவே புக்ஸ் படிக்கிறான். நீயே ஒரு புக் ஃபார்ம், உன்னை விட அவன் பெரியாளா? இதுக்கு தான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப மெச்சோர்டா நடந்துக்கிறான். என்னால நர்வஸ் ஆகாம இருக்கவே முடியல. என்னோட அவுட்ஃபிட் ஒன்றும் வியர்டா இல்லையே, ரொம்ப பிளைனா இருக்கா? போதும் போதும், ஏற்கனவே உன் மேக்கப் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓ, கசூமி அக்கா. ஹாய், நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வாடா தம்பி, இன்னைக்கு இவ ஸ்கூல் சீனியரோட கிறிஸ்மஸ் ஈவ் டேட்டுக்கு போறா. என்ன? கிறிஸ்மஸ் டேட்டுக்கா? உண்மையிலேயே சூப்பர். அடடா, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் சைலண்டா இருங்களேன். அக்கா, நீ என்ன பண்ண போற? ஒரு கிராம் ஸ்கூல்ல என்னோட டியூட்டிஸ நான் பண்ண போறேன். இது கேட்கவே சூப்பரா இருக்குக்கா. சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ஹானஸ்டா இருக்காங்க. நானும் இனிமே ஹானஸ்டா இருக்க விரும்புறேன். என்னால இது கண்டிப்பா முடியும்ல? ஆ ஆ, உங்களால முடியும். டேய், நீ இப்போ வெளியே கிளம்புறேன்னு தானே சொன்ன? ஓ ஆமா, நான் வெளியே தான் போறேன். நிஷிமுரா கூட நான் ஷாப்பிங்க்கு போக போறேன். அங்க இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ். நாங்க தக்காதா வீட்ல ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக நான் அவளோட காத்திருக்கேன். நிஷிமுரா, ஹே
டக்காடாவோட பீட்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி. அதுக்கான டைமும் வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் இப்ப ஷாப்பிங்காக தானே வந்திருக்கோம். இல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ நிஷிமுரா. பார்ட்டியோட ஃபன்னான பார்ட்டி அதோட ப்ரிப்பரேஷனை ரெடி பண்றதுதான். ஓ, அப்படியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டை என் கேலண்டர்ல நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். பிரமாதம் போ. என்னை பொறுத்தவரை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றேன். சோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கிறிஸ்மஸ் டைம்ல எப்பவுமே நம்ம பண்ணாத ஒரு விஷயங்களை செஞ்சு பார்க்கணும். நீ எந்த மாதிரி சொல்ற? நிஷிமுரா, உனக்கு பார்க் லைன் சிண்டரை பத்தி தெரியுமா? தெரியாதே. அது ஆல்கஹால் மாதிரி இருக்க ஜூஸ். சின்ன பசங்களும் அதை குடிக்கலாம். உன்னோட கிளாஸ் நீ ரைஸ் பண்ணும்போது அப்படியே பெரியவங்க மாதிரியே இருப்ப. ஈனோல கண்டிப்பா அதை குடிப்பான். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜூஸ் மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட கேக்கும் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிரசன்ட்டும் கொடுக்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிரசன்ட் கொடுப்பாங்களா? அப்ப நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா வரேன். பொறுத்திருந்து உனக்கு என்ன பிரசன்ட் தர நீயே பாரு நிஷிமுரா. நான் எதிர்பார்ப்ப வளர்த்துக்கணும்னு சொல்ல வரியா? ஆமா அதேதான். கிறிஸ்மஸ் டைம்ல அது கூட இல்லனா எப்படி? தக்காதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. ஓ, இன்னும் முன்னாடியே அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசு. சிக்னல் ட்ரூப் மாதிரி நீ இத நினைச்சுக்கோ. ஹலோ, நாங்க டெக்கரேஷன் ஸ்குவாட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். டெக்கரேஷன் வேலைலாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர். ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. காப்பி தட் சோல்ஜர். உங்களோட வேலையை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஷாப்பிங் ஸ்குவாடும் எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஓவர். பார்க்கவே ஃபன்னா இருக்கே. ஆல்ரைட், நான் இத டிடெக்டிவ் நிஷிமுரா கிட்ட சொல்லிடுறேன். டிரான்ஸ்மிஷனை முடிச்சுக்கலாம். கசாரா கால் பண்ணதா சொன்னா அவ கொஞ்சம் லேட்டா வருவாளாம். ஓ, அப்படியா? நல்ல வேளை நான் அவளை இன்வைட் பண்ணேன். ஹே நிஷிமுரா, அந்த கேக் ஷாப் எங்க இருக்குன்னு பாரு. அது இரு பாக்குறேன். அந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, வா அந்த பக்கம் போலாம். அந்த பக்கம் கிடையாது தக்காதா. அப்போ எந்த வழி? அந்த பக்கம். ஹேய், அங்க பாரேன். இந்த சின்ன பசங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் டேட்டுக்கு வந்திருக்காங்க போல. இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்காங்க. கிறிஸ்மஸ் டேட்டா? கிறிஸ்மஸ் டேட்டா? சோ அப்படினா இன்னைக்கு நாம 2 பேரும் பார்க்கிறதுக்கு அவ்வளவு வளர்ந்தவங்க மாதிரி தெரிகிறோம் போல. அந்த ட்ரிங்கையும் குடிப்போம். ஆமா, சரியா சொன்ன. ஓகே, வா போலாம். தக்காதாக்கு அவங்க சொன்னது எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில புரியாம இருக்கிறதும் நல்லதுதான். கசுமி அக்கா. கசுமி அக்காவா? அவங்க தான் கசுமி அக்கா, என் அக்காவுடைய ஃப்ரெண்டு. அவங்க அப்பப்ப விளையாட வீட்டுக்கு வருவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா கேம் விளையாடுவாங்க. அவங்க ஒரு பையனோட இருக்காங்க. என்னோட அக்கா சொன்னா கசுமி அக்கா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேட்டுக்கு போறாங்கன்னு. நம்மள மாதிரியா அவங்களும் லவ்லி கப்பலா இருக்காங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஆனா அவங்க பார்க்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க குளிராதா? வீடியோ கேம் மாதிரி ஏதாவது விளையாடலாம்ல, இல்ல ட்ரிங்க் ஏதாவது குடிக்கலாம். நீ இன்னும் அந்த ட்ரிங்க்லயே இருக்கியா? நான் வேணா உங்களை கூப்பிடவா? என்ன, டேட்ல இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கசுமி அக்கா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏய்!
என்னாச்சு? நிஷிமுரா, நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணலாமா? கேக்கு. அ, என்ன? நாம இப்ப போய் கேக்கு வாங்கிட்டு வரலாமா? அ, ஆமா ஆமா, நம்ம போய் இப்ப கேக்க வாங்கிடுவோம். என்னன்னு தெரியல. நாம எப்பவும் கை ஒன்னா பிடிச்சிட்டு தான் போவோம். ஆனா இன்னைக்கு உன் கை வாமா இருக்கு. ஷாப்பிங் வேலையை முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ரொம்ப குளிரும். 2 பேரும் சீக்கிரமா உள்ள வாங்க. நானும் இங்க தான் இருக்கேன். என்னாச்சு? இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது நடந்திருக்குமோ? அ,